கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. அழகான பாசுரம். போன பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணா, இந்த பசுக்களை வச்சு எழுப்பினா. இந்த பசுக்களுங்கிறது வித்தியாசம், பசுக்களுக்கும் எருமைக்கும் ஒரு வித்தியாசம் ஆண்டாள் சொல்றா. பசுக்களுங்கிறது பால் சுரக்கணும்னா அந்த கண்ணுக்குட்டியை முளைக்கிட்ட கொண்டு போனா சுரக்குமாம். ஆனால் எருமைங்கிறது அப்படி இல்லையா, அது தூரத்தில் இருந்து ஐயோ நம்ம கண்ணுக்குட்டினோ அப்படி பசியால் தவிச்சுருக்குமே அப்படின்னு நினைச்சுண்டே பால் சுரக்குமாம். அது கொண்டு நிறுத்தினால்தான் பால் சுரக்கும், எருமையோ நினைச்சாலே பால் சுரக்குங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் என்பார். தன்னுடைய சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தில் 3 விஷயங்கள் சொல்கிறார். அதாவது ஒரு மீன், ஒரு ஆமை, ஒரு பறவை, இது 3த்தினுடைய கண்ணுக்குட்டின்னா அதனுடைய குட்டி எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். மீன் முட்டைகளை பார்வையாலேயே வளர்க்குமாம், அதுக்கு போஷணம் பாலனம் எல்லாம் பார்வையாலேயே. ஒரு பறவைங்கிறது என்ன பண்ணுமாம், ஸ்பர்ஷத்தால் ரெக்கைய அப்படியும் இப்படியும் போடுமா, வளர்ந்துருமா அந்த குட்டி. ஆனால் ஒரு ஆமைங்கிறது நினைக்குமாம், நினைச்ச மாத்திரத்தில் வளர்க்குமாம். அது போல இருக்கு இந்த எருமை குட்டி. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சொரிய ஆரம்பிக்கிறது. அவள் வீடு எப்படி இருக்கான், அந்த மண்ணும் பாலும் கலந்து ஷேர் ஆகிடுறதான். அப்பேற்பட்ட ஷேர் எப்பேற்பட்ட ஒரு ரிச் ஷேராக இருக்கும் பாருங்கோ. அதனால் ஷேரார்க்கும் நற்செல்வம் தங்காய், அப்பேற்பட்ட வீட்டின் சொந்தக்காரன், அப்பேற்பட்ட காவலாளியின் தங்கையே நற்செல்வம் தங்காய். நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா உன் வீட்டுக்கு, பனித்தலை வீழ, அப்படியே பனி கூட்டங்கள் எங்கள் தலை மேலே விழும் போல இருக்கு, குளிரில் நடுங்கின்னு இருக்கோம். பனித்தலை வீழ நின்வாசற் கடை பற்றி, உன் வாசலில் நின்றுட்டு இருக்கோம். மேலே சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு சொல்றா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சினம்னு சொல்றோமே கோவம்ங்கிறது நல்ல குணமா கெட்ட குணமானு சில கேள்விகள் எழலாம். சத்வகுணமே இருக்கிறவாளுக்கு கோபம் வராதுன்னு சொல்லுவோம். ஆனால் ராமரை பற்றி வால்மீகி கேட்கும்போது ஜிதக்ரோதான்னு கேட்குறார், கோவத்தை ஜெயிச்சவன் எவன்னு. ஆனால் கோவத்தை ஜெயிச்ச ராமனை வச்சு தான் இந்த பாசனம் இருக்குது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, கோவத்தை ஜெயிச்சவன் ராமன் சொல்றார் ஒரு பக்கம், கோவத்தினால் தென்னிலங்கை கோமானான ராவணனை செற்று முடித்தான், கொன்று முடித்தான், வதித்தான் ராமன் இருக்கு. ஒரு பக்கம் கோவமே வரலன்னு சொல்றார், ஒரு பக்கம் கோவம் தான் வந்ததுன்னு சொல்றார். இது சுவாமி உண்மைன்னு கேட்டா, கோவம்ங்கிறது கெட்ட குணம் கிடையாது. நான் பிராச்சீன காலத்துலேருந்து எல்லாருக்கும் கோவம் வரும். ஆனால் கோபம் வரவேண்டிய வேளையில் வரவேண்டியவர்கிட்ட அளவில் வந்தால்தான் அது நல்ல குணமாகும். ராமன் பார்த்தார், ராவணன் கடத்தி சென்றான் சீதையை, திருத்தி பார்த்தார். அனுமார தூதனப்பினர், அங்கதன தூதனப்பினர், சேது கட்டினர், வந்தர் நிறுத்தினர், எவ்வளவோ இன்று போய் நாளை வா எல்லாம் சொன்னார். அப்படி சொல்லியும் அவன் கேட்கல. கடைசியில் அவன் என்ன பண்ணிவிட்டான், ராவணன் பெரிய தப்பு. ராமனை நீங்கள் எத்தனை தண்டிச்சாலும், பகவானை நம்ம எத்தனை இழிவாக பேசினாலும் தாங்கிப்பானா. ஆனால் பகவானின் அருள் பெற்ற ஒரு அடியவனும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் தாங்கிக்க மாட்டானா. ஹனுமார் ராமரை ஏந்தின்னு இருக்கார். அவர் தான் இப்போ ஹனுமத் வாகனத்தில் ராமர் சண்டை போட்டுருக்கார். ஹனுமானை போட்டு அம்பால் அங்கேயும் இங்கேயும் அடிச்சானாம் ராவணன். அப்போதான் கோபம் வந்ததாம் ராமனுக்கு, என் அடியவன் பால், ஒரு பாகவதன் பால் இப்படி செய்து விட்டாயே என்பதற்காக கோபம் வந்தது. அந்த கோபத்தால் தென்னிலங்கை கோமானான ராவணனை கொன்று முடித்தான், செற்றான். இப்ப என்ன ஆயிடுத்து, பாகவதனை காப்பது ராமன். ராமன் காத்தது எதனால், கோபத்தினால். அந்த கோபம் அடியவனை காப்பாற்றியது, அதனால் அது நல்ல கோபம். அதனால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். அஸ்மத் ஆச்சாரியன் கருணாகராச்சார் சுவாமி இது ஒன்னா சேப்பர். அதாவது சினத்தினால் இனியான் என் மனத்துக்கு இனியான் அப்படின்னா, மனத்துக்கு இனிய சினம் பகவான் கிட்ட இருக்குன்னு சொல்லுவார். எதுக்குன்னா, பகவான் நம்மளை காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க. எதை வச்சு காப்பாற்றுவர், நிச்சயமாக ஆயுதங்கள் அதெல்லாம் அவர் எடுக்கவே வேண்டாம். தன் எண்ணம், இவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் போரும் காப்பாற்றுவர். ஆனால் கோபம் வரலேன்னு வச்சுக்கோங்கோ, யார் நம்மளை ஹிம்சிக்கிறாளோ அப்படின்னா பிரயோஜனப்படாதே. ஒருவர் இருக்கார், பத்னியோட ரோட்டில் நடந்து போகிறார். அவன் பார்க்குறான், இது குடியரசு நாடு தானே, மாமி கழுத்தில் நகை இருந்தானே என் கையில் எழுந்தா என்னன்னு ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான். இவர் பார்க்குறார், சத்துவகுணம் தான் தலை ஓங்கி இருக்கணும், கோபமே வரப்படாதுன்னு இப்போ தான் உபன்யாசம் கேட்டேன். கோபம் வராமல் இருந்தால் மாமி என்ன பண்ணுவோ, திருடின்னு போனவன் மேலே கோபப்பட மாட்டா,
இவர் சும்மா இருக்காரே, இவர் மேலே தான் கோபப்படுவா. அதனால் ஒரு கடமைங்கிறதுல கோபமும் அடங்கியிருக்கு. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வரணும். அதனால தான் வால்மீகி பதில் சொல்லும்போது நாரதர் சொன்னார், ராமனுக்கு தான் இந்த குணம் இருக்குன்னு. எந்த குணம்? அதாவது ஜிதக்ரோதஹா, கோவத்தை ஜெயிச்சவன். இந்த இடத்துல கோபம் வந்துடுத்தேன்னு சொன்னால் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வரவேண்டிய நேரத்தில் கோபம் வந்தால் அது மனத்துக்கு நல்ல சினமே. அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்புவது ஒரு நல்ல பணக்கார பெண் பிள்ளையை. இன்னொரு விஷயம் இந்த பாசுரத்தில் கவனிக்கணும். பால், அந்த எருமையின் பாலும் மண்ணும் சேர்ந்து அப்படியே ஷேர் ஆகிடுறது. ரொம்ப பணக்கார ஷேர், ரொம்ப ரிச் ஷேர், அந்த இடத்துல ரிச் கிளே இருக்குது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமாக குலசேகர ஆழ்வார் ஒரு ஷேரை பற்றி சொல்கிறார். இங்கேருந்து போங்கோங்கிறார். எங்கே போகணும்னு நம்ம கேட்டோம். காவேரியை தாண்டு, தென்னங்கீற்றை தாண்டு, பெரிய கோபுரத்தை தாண்டு, அடையவளஞ்சான தாண்டு, சித்திரவீதியை தாண்டு, உத்தரவீதியை தாண்டு, அந்த கருடனை சேவி மேலே காயத்ரி மண்டபத்தின் உள்ளே, பிரணவாகார விமானத்தின் கீழே, சேஷபீட்டத்துக்கு மேலே, திருமணத் தூண்களின் நடுவே, கடியவாகி புடைபறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய் கண்களோடு கூடிய பெருமாளும், கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயேன்னு இருக்கக்கூடிய நம் ரங்கநாதன், நம் ஸ்ரீரங்கத்தின் எம்பெருமான், பூலோக வைகுண்டத்துக்கு அதிபதி. அவனை சேவிச்சுட்டு குலசேகர ஆழ்வார் ஒரு விஷயம் சொல்றார். அவரை சேவிக்கிறது எனக்கு உத்தேசம் இல்லை, அவரை சேவிச்சுட்டு காலங்கார்த்தால பாகவதோத்தமர்கள் பாடிக்கொண்டே வருவார்கள். பாடிக்கொண்டு வரும்போது ஒருத்தருக்கொத்தர் நன்னா கைங்கரியம் பண்ணிண்டு அவனுடைய வைபவங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாளாம். வைபவத்தை அனுபவிக்க 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 கண்ணன் நடந்தானாமே, கண்ணன் சிரித்தானாமே, கண்ணன் ஓடினானாமே, கண்ணன் காளிங்கன் மீது நர்த்தனம் செய்தானாமே, கண்ணன் கோவர்தனத்தை குடையாய் பிடித்தானாமே, கண்ணன் தான் ருக்மிணியை மணந்தானாமே, கண்ணன் தான் கீதையை சொன்னானாமே, ராமன் பிறந்தானாமே, தாடகையை வதம் செய்தானாமே, அகல்யோத்தாரணம் செய்தானாமே, அவன்தான் சீதையை மணந்தானாமே, அவன்தான் ராவணனை கொன்று முடித்தானாமே, அவன்தான் ஹனுமானை கட்டிப்பிடித்தாராமேன்னு ராமாயணத்தையும் பாகவதத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அப்படியே கண்லேருந்து தாரதாரையா பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம்னு கண்ணு அப்படியே ஜலம் கொட்டுமா. அந்த கண்லேந்து வரக்கூடிய கண்ணீர் என்கின்ற ஜலம் கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து மணலோட கலந்து ஒரு ஷேர் ஆயிடுமா. குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், எனக்கு வேறு எந்த ஷேரும் வேண்டாம், அந்த ஷேரில் நான் புரண்டு 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 நான் அழணும்னு சொன்னார். அப்படின்னா நம்ம ஆழ்வார்களின் பக்தி எப்பேற்பட்ட பக்தி. அதனால் ஆழ்வார்கள் இருந்த காலத்தில் பக்தி உச்சக்கட்டத்தை அடைஞ்சுடுத்து. இனிமேல் யார் பிறந்தாலும் அதுக்கும் மேலே போக முடியாது. ஏன்னா they have gone to that peak, that pinnacle. அப்பேற்பட்ட ஆழ்வார்களின் கருத்தை மனதில் கொண்டு நம் ஆண்டாள், நம் தாய், அவள் பாடி வச்ச இந்த பாசுரத்தின் அர்த்தத்தையும் மனதில் கொள்ளலாம்.